தசரத சக்கரவர்த்தியும் அவருடைய மந்திரி பிரதானிகளும் அரசாங்க அலுவல்களை ஆர்வத்துடன் கவனித்து வருகிறார்கள். அப்பொழுது ஏவலாள் ஒருவன் அலுவலகத்தினுள் பிரவேசிக்கிறான். மாளிகையின் வாயிலருகில் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்னும் செய்தியை அவன் தெரிவிக்கிறான். இந்த நல்ல செய்தி அரசன் காதில் வீழ்கிறது. கவனித்து வந்து கொண்டிருந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி போட்டுவிட்டு அரசர் அவசர அவசரமாக எழுந்திருக்கிறார். மாளிகையின் வாயிலுக்கு அவர் தாமே விரைந்து செல்லுகின்றார். ஏனையவர்கள் அடக்க ஒடுக்கத்துடன் அவரை பின்பற்றுகின்றனர். விஸ்வாமித்திர மகரிஷிக்கு பாத்தியம், அர்க்யம் ஆகியவைகளை விதிப்படி வேந்தர் சமர்ப்பிக்கிறார். மகரிஷியின் பாதங்களை தொட்டு வணங்குகிறார். சபா மண்டபத்துக்கு மாமுனிவர் மரியாதையோடு அழைத்துச் செல்லப்படுகிறார். மேலாம் ஆசனம் ஒன்றின் மீது அமர்ந்திருக்கும்படி அவர் வேண்டப்படுகிறார். முனிவரும் அங்ஙனமே அரியாசனத்தின் மீது அமர்கிறார். அவரை பின்தொடர்ந்து ஏனைய அனைவரும் அவரவர் தகுதிக்கேற்ற ஆசனங்களின் மீது அமர்கின்றனர். வேந்தர் விண்ணப்பிக்கிறார். போற்றுதற்குரிய பெரியோய், தங்களுடைய வையக வாழ்வு மானுட வர்க்கத்துக்கே நல்லதோர் எடுத்துக்காட்டு ஆகிறது. தாம் தமது ஜீவிதத்தை ஒரு சாதாரணமான மண்ணுலக மன்னனாக ஆரம்பித்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ தாம் மானுட ஜென்மத்தின் உச்சஸ்தானத்தை அடைந்திருக்கிறீர்கள். பாரமார்த்திக பெருவாழ்வை தாம் தீவிரமாக கடைபிடித்தீர்கள். பல தடவைகளில் வையக வேட்கைகளுக்கு உட்பட்டவராக தாம் நெறி வழுவி கீழ்மையடைந்தீர்கள். ஆனால் தோல்விகளை குறித்து தாம் தளர்வடைய கிடையாது. ஒவ்வொரு வீழ்ச்சியும் புதியதொரு முயற்சிக்கு தூண்டுகோல் ஆயிற்று. எடுத்துள்ள ஒரே ஒரு மானுட ஜென்மத்தில் தாம் ராஜாவானீர்கள். பிறகு ராஜரிஷி ஆனீர்கள். அதைத் தொடர்ந்து மகரிஷி ஆனீர்கள். கடைசியாக பெறுதற்கரிய பேறு ஆகிய பிரம்ம ரிஷியாக தாம் இப்பொழுது திகழ்கின்றீர்கள். எவ்வுலகிலாவது யாராலுமே அடைதற்குரிய பேறு இதனினும் மேலானது ஒன்றுமில்லை. தம்மை திரும்ப திரும்ப போற்றுகிறோம். அயராத முயற்சியே வடிவெடுத்துள்ள மேலோய், தம்மை மேலும் மேலும் போற்றுகிறோம். அருட்கடலே, தாம் தமது திருவடிகளை இந்த அயோத்தியன்கள் நாட்டியதன் வாயிலாக நான் தன்னியன் ஆகியுள்ளேன். என் குடும்பம் தம் கருணைக்கு இலக்காகியிருக்கிறது. எங்கள் இக்ஷ்வாகு வம்சமே அருளுக்கு பாத்திரமாயிருக்கிறது. கிருபை கூர்ந்து தாங்கள் ஈண்டு எழுந்தருளியிருப்பது பலபல புண்ணிய க்ஷேத்திரங்கள் ஒன்று கூடுவதற்கு நிகரானது. இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைத்தையும் தங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். தங்கள் ஆணையை சிற மேற்கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றி வைக்கிறேன். நான் யாண்டும் தங்கள் தொண்டன். வேந்தனுடைய வினயபூர்வமான வணக்கம் வந்திருந்த விஸ்வாமித்திர மகரிஷிக்கு நிறைமகிழ்வை ஊட்டுகிறது. பொன்முறுவலுடன் அவர் பேசுகிறார். வேந்தே, வாக்கு தத்தத்தை தாம் வேண்டியவாறு வழங்கியுள்ளீர்கள். அதை நிறைவேற்றி வைப்பதிலும் தாம் உறுதிப்பாடே வடிவெடுத்து இருப்பீராக. நான் யாகம் ஒன்று நடாத்தி வருகிறேன். மாரிசன், சுபாகு என்னும் 2 அரக்கர்கள் இரத்தத்தையும் மாமிசத்தையும் கொட்டி அந்த யாகத்தை பாழ்படுத்த உறுதி பூண்டிருக்கின்றனர். என்னுடைய தபோபலத்தால் அன்னவர்களுடைய விஷமத்தை தடுக்க எனக்கு இயலும். ஆயினும் மேலாம் இலட்சியம் ஒன்றை முன்னிட்டு அப்போக்கில் என் தபோபலனை நான் பாழ்படுத்தலாகாது. செங்கோல் தாங்கிய செம்மலே, உம்முடைய மூத்த செல்வனாகிய இராமன் ஒருவனுக்கு மட்டுமே இந்த அரக்கர்கள் இருவரையும் ஒழித்து தள்ளுவது சாத்தியமாகும். வெறும் 10 நாட்களுக்கு மட்டும் தம் புதல்வனுடைய பணிவிடை எனக்கு தேவையாக இருக்கிறது. உமது அருமை செல்வனுக்கு தீங்கு ஏதும் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். பொதுநலனுக்காக அவனுடைய தெய்வீக பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும் காலம் வந்துவிட்டது. என் கருத்தை இங்கு வீற்றிருக்கும் வசிஷ்ட மகரிஷியும் ஏனைய மகாத்மாக்களும் முற்றிலும் ஆமோதிப்பார்கள். தசரத சக்கரவர்த்தி ஸ்தம்பித்துப் போகிறார். சிறிது நேரம் அசையாத ஊமை போன்று நிற்கிறார். பிறகு மனத்தை ஒருவாறு சாந்தப்படுத்துகிறார். திக்கி திக்கி தடுமாறி பேசுகிறார். இராமனுக்கு 16 ஆண்டு இன்னும் பூர்த்தியாகவில்லை. இராட்சசர்களை எதிர்த்து போர் புரிகிற அனுபவம் அந்த இளங்கன்றுக்கு இன்னும் வரவில்லை. என்னுடைய படை முழுவதையும் எனக்கு பின்பலமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய யாகத்தின் தூய்மையை நானே பாதுகாக்கிறேன். ஆதலால் இது விஷயத்தில் தாங்கள் கொண்டுள்ள ஆவலை அகற்றிவிடுங்கள். அதே சந்தர்ப்பத்தில் தங்களிடம் மற்றும் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன். இராட்சசர்களை எதிர்த்து போர் புரியும் செயலில் இராமனுடைய வல்லமையை இவ்வளவு விரைவில் சோதிக்க வேண்டாம். ஒரு காலத்தில் சினமே வடிவெடுத்திருந்த விஸ்வாமித்திர மகரிஷி இப்பொழுது சினந்து கொண்ட வர் போன்று பாசாங்கு பண்ணுகிறார். அளந்தெடுத்த சொற்களை உறுதியுடன் இயம்புகிறார். வேந்தே, இப்பொழுது தாம் கொடுத்துள்ள வாக்கினின்று பின் வாங்குகின்றீர். ரகுகுலத்து அரசன் ஒருவனுக்கு இச்செயல் ஒவ்வாது. இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்கள் இதுவரையில் தர்மத்தினின்று வழுவியது கிடையாது. ஆனால் தாமோ கொடுத்துள்ள உறுதிமொழி இனின்று வழுவுகின்றீர். இக்குறைபாட்டின் மூலமாக குடும்பத்திற்கு கேட்டை வரவழைக்கின்றீர். நான் எண்ணி வந்த எண்ணம் நிறைவேற பெறாது திரும்புகிறேன். உம்முடைய செல்வனோடு கொஞ்சி குலாவிக் கொண்டு நெடுங்காலம் வாழ்ந்திருப்பீராக.
அரசவையிலே அமர்ந்திருந்த ஆண்டோர்கள் உள்ளத்தில் இச்சம்பவம் சங்கடத்தை உண்டு பண்ணியது. விஸ்வாமித்ர மகரிஷிக்கு அதிருப்தி ஏற்படுமானால் அதற்கேற்ற அசம்பாவிதத்தை விளைவித்தவனுக்கு வில்லங்கம் நிச்சயமாக வரும். சான்றோர் ஒருவர் எதையுமே தமக்காக வென்று வேண்டுவதில்லை. அவர் எதை வேண்டினாலும் அது யாண்டும் பொது நலனுக்கு உரியது ஆகும். அப்படி அவர் வேண்டியதை வழங்க மறுப்பவனுக்கு பொல்லாங்கு வருவது தென்னாம். இவ்வுண்மையை வசிஷ்ட மகரிஷி நன்கு அறிந்திருந்தார். ஆதலால் இச்சங்கடத்தை சரிப்படுத்த அவர் முன்வந்தார். அறநெறி பிறழாத அரசன் ஒருவன் கொடுத்த வாக்கினின்று ஒரு பொழுதும் பிறழுவதில்லை என்று தசரத சக்கரவர்த்திக்கு அமைதியாக ஞாபகமூட்டினார். கொடுத்துள்ள சொல்லினின்று விலகுபவனுடைய புண்ணியங்கள் யாவும் அழிந்து பட்டு போகின்றன. இனி விஸ்வாமித்ர மகரிஷியோ ஒரு சாதாரணமான மூர்த்தி அல்லர். ஆற்றல்கள் அனைத்துக்கும் அவர் உறைவிடம். தாம் நடத்தி வந்த யாகத்தை அவர் தாமே காக்க வல்லவர். அப்படியிருந்தும் இராமனுடைய பணிவிடை அதற்கு தேவை என்று தெரிவித்ததன் வாயிலாக அந்த அரசகுமாரனுக்கு வாழ்க்கை பயிற்சி ஒன்று கொடுக்க அவர் எண்ணியிருந்தார். இராமன் எதற்காக இவ்வுலகில் பிறப்பெடுத்திருக்கிறானோ அதற்கேற்ற பயிற்சியே அவனுக்கு தர வேண்டியது அவசியமாயிற்று. இராமனுக்கோ எந்தச் சூழ்நிலையிலும் எக்கேடுமே ஒரு பொழுதும் மாறாது. இங்ஙனம் வசிஷ்டர் விளக்கியது சக்கரவர்த்திக்கு இப்பொழுது விளங்கிற்று. இராமன் ஐயம் அவனுடன் இணைபிரியாதிருக்கும் இலட்ச மணனையும் யாகம் காத்தல் பொருட்டு அனுப்பி வைப்பதாக பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்தார். போற்றுதற்குரிய பெரியவர்கள் எல்லாரும் அந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். ராஜகுமாரர்களாகிய இராமனும் இலட்சுமணனும் ஆங்கு அழைத்து வரப்பட்டனர். அச்சிறுவர்கள் விண்ணுலகத்தின்று மண்ணுலகத்துக்கு வந்தவர்கள் போன்று தென்பட்டனர். இளைஞர்களைத் தொடர்ந்து தாய்மார்கள் மூவரும் ஆங்கு எழுந்தருளி அவர்களுக்கேற்ற ஆசனங்களில் அமர்ந்தனர். தந்தையாகிய தசரதர் தம் தனையர்களுக்கு புதியதாய் அமைந்த கடமையை எடுத்து விளக்கினார். இளைஞர்கள் இருவரும் தலைவணங்கி தந்தையின் ஆணையை ஏற்றுக்கொண்டனர். அடுத்தபடியாக அவர்கள் அன்னைமார் மூவரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினர். அதே பிரகாரம் பிறகு பிதாவை போற்றினர். அடுத்தபடியாக ராஜ குடும்பத்து ஆச்சாரியரான வசிஷ்ட மகரிஷியை வணங்கினர். இனி தங்களுக்கு வாய்ப்பதாக இருக்கும் குருவாகிய விஸ்வாமித்ர மகரிஷிக்கு தங்களுடைய வழிபாட்டைச் செலுத்தினர். அதன் பிறகு ஆங்கு அமர்ந்திருந்த முதியவர்கள் எல்லாருக்கும் தங்கள் வணக்கத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ராஜகுமாரர்கள் இருவரும் மகரிஷியை பின்தொடர்ந்து சென்றனர். ஆத்மீக பேராற்றலை பின்பற்றி பூவுலகுக்குரிய பராக்கிரமம் பணிவுடன் புறப்பட்டு போனதன் காட்சி அதுவாகும். நில உலகத்தவர்களுக்கும் வான் உலகத்தவர்களுக்கும் காண்பதற்கரிய காட்சியாக அது தென்பட்டது. ஞான ஒளியுடன் மிழுந்த மாமுனிவர்க்கு இருமருங்கிலும் ஆற்றலின் வடிவினர்களாகிய ராஜகுமாரர்கள் ஊக்கத்துடன் நடந்து சென்றனர். அயோத்தியாபுரிக்குள்ளே ஆத்மீக ஆற்றலின் திருவுருவமாகிய விஸ்வாமித்ர மகரிஷி நுழைந்த உடனே மக்கள் எல்லார் உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கியது. இராமனை அழைத்துச் செல்ல அவர் எண்ணம் கொண்டிருந்தது உடனடியாக திகைப்பையும் துயரத்தையும் ஊட்டியது. விஷயத்தை அவர் எடுத்து விளக்கிய பொழுது மேன்மக்கள் எல்லாருக்கும் ஒருவிதத்தில் மன அமைதி வருவதாயிற்று. இந்த 3 வித உணர்ச்சிகளும் ஒன்றைத் தொடர்ந்து ஒன்று விரைவில் வந்தன. இச்சம்பவத்தில் மானுட வாழ்க்கைக்குரிய பாடங்கள் சில அடங்கியிருக்கின்றன. நெற்பயிர் நன்கு வளர்தல் பொருட்டு அதை இடம் மாற்றி பண்பட்ட பூமியில் நடுதல் வேண்டும். அதே விதத்தில் நல்ல பயிற்சியின் பொருட்டு இளைஞன் ஒருவன் பிறப்பகத்தென்று பயிற்சி கூடத்துக்கு போய் ஆக வேண்டும். கோழி குஞ்சுகள் ஓரளவு வளர்ந்தான பிறகு தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் பயிற்சியை பெறுதற் பொருட்டு தாய் கோழி அவை களை விரட்டியோட்டுகிறது. இப்பாடத்தை இயற்கை மக்களுக்கு புகட்டுகிறது. சிறுவர்கள் நெடுங்காலம் பெற்றோர்கள் பராமரிப்பிலேயே பாதுகாத்து வைக்கப்படுவதில் பயனொன்றுமில்லை. பிறரைச் சார்ந்திருக்கும் கோழைத்தனம் உதவாது. தன்னையே சார்ந்திருக்கும் தென்மையை விரைவில் பெற்றாக வேண்டும். அதன் பொருட்டு வளர்ந்து வருகிற இளைஞர்கள் பெற்றோர்களிடமிருந்து பிரிந்து புதிய சூழ்நிலைக்கு போவது அவசியம். புதிய சூழ்நிலையில் உள்ளம் உறுதி பெறுகிறது. அறிவு தீட்டப் பெறுகிறது. ஞானம் ஓங்குகிறது. சமயோசித புத்தி உருவெடுக்கிறது. சந்தர்ப்பத்திற்கேற்ற செயல்களை சமாளிக்கும் திறமை தானாக வருகிறது. இத்தகைய வாழ்க்கை பயிற்சி இளைஞர்களுக்கு முற்றிலும் இன்றியமையாததாகும். பிறப்பகத்தில் பெரும் பயிற்சியை பார்க்கிலும் படிப்பு கூடத்தில் பெரும் பயிற்சியாண்டும் மேலானது. இக்கோட்பாட்டை நடைமுறையில் கொண்டு வருவதற்கே விஸ்வாமித்ர மகரிஷி அயோத்தியின்கண் வந்து இராமனை பல வந்தமாக ஏற்றுக்கொண்டு சென்றார். இவை யாவுக்கும் மேலாக அந்த மகரிஷியின் பெரிய பொறுப்பொன்று இருந்தது. அரிய பெரிய அஸ்திர சஸ்திரங்களை அவர் அடைய பெற்றிருந்தார். அவைகளைப் பற்றிய ஞானம் அவரோடு மறைந்துபட்டு போகலாகாது. தக்க பாத்திரம் ஒன்றை தேடி அப்பாத்திரத்தினிடத்து தாம் பெற்றிருந்த போர்த்திறமையை ஒப்படைப்பது அவருடைய கடமையாயிற்று. அதன் பொருட்டே அதற்கேற்ற பாத்திரமாக பூவுலகில் பிறந்திருந்த பரம புருஷனாகிய இராமனை அழைத்துச் சென்றார்.
எக்காரியத்துக்காக இராமன் மண்ணோல்குக்கு வந்திருந்தானோ அக்காரியத்துக்கு ஏற்ற நல்ல பயிற்சியை தருகின்ற கடமை விஸ்வாமித்திரருக்கு உரியதாயிருந்தது. அதை உணர்ந்தே அவர் இராமனை தம்மோடு அழைத்துச் சென்றார். மகரிஷியும் அவருடைய மாணாக்கர்களாகிய இராமனும் இலட்சுமணனும் முதல் இரவை சரையு நதிக்கரை ஓரத்தில் கழித்தனர். அப்பொழுது இளைஞர்கள் இருவருக்கும் பலம், அதிபலம் என்னும் 2 மந்திரங்கள் உபதேசிக்கப்பட்டன. இந்த மந்திரங்களை ஜபிப்பதன் வாயிலாக மானுடன் ஆயாசத்தையும் பசியையும் தாகத்தையும் சிரமமின்றி சமாளிக்க முடியும். குருவை அணுகியதன் விளைவாக இவர்கள் பெற்ற முதல் பேறு இதுவாம்.